வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்தாச்சு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேல. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஓகே ப்ரோ. பட் ஆனா எஸ்எஸ்சி சார்ந்து போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. எஸ்எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 14 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த குரூப் 14 ஃபேஸ் அப்படின்னாலே எஸ்எஸ்சினாலே எல்லாருக்கும் தெரியும். எஸ்எஸ்சில நாட் ஒன்லி வந்து ரயில்வே அப்படின்றது மட்டும் இல்லாம, அதில் பேங்கிங் சென்டர், போஸ்ட் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ், ஷிப்பிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேவி, இப்படி சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே அன்யூனிஃபார்ம் சர்வீஸில் இப்போ வேலைகள் நமக்கு விடப்பட்டிருக்காங்க. இதில் மெயினாக ஸ்டோர் கீப்பரு, கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் நிறையா விட்டுருக்காங்க. இந்த ஃபேஸ் 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் மே 4ஆம் தேதி வரைக்கும் விட்டுருக்காங்க. நீங்கள் மார்க் நல்லா எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சொந்த மாநிலத்தில், மாவட்டத்தில் கூட கிடைக்கலாம். ஏன்னா இது அப்படியே டிஎன்பிசி எப்படி நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தராங்களோ, இது வந்து அப்படியே எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. நீங்க எடுக்கக்கூடிய மார்க், அந்த மார்க்கை பொறுத்து கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒரு 5 விதமான டிபார்ட்மெண்ட் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய துறையை பொறுத்தான அதுல மோஸ்ட் ஆஃப் எல்லா துறைகளுமே இருக்கு. ஓகேங்களா? நம்ம லேட் பண்ண வேணாம். இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்லாம் எப்படி எப்படி விண்ணப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டோட்டலா 3003 வேகன்சிஸ் வந்து இந்தியா முழுவதும் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. 10க்கு மேல நீங்க என்ன முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்மளோட வெப்சைட் தான். எஸ்எஸ்சியில் 3300 வேகன்சி செலக்ஷன் ஃபேஸ் 14ல இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ பேசிக்காக 10க்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேலையே கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த வேலைகளில் இன்னும் டீட்டெயில்ஸாகவே நம்ம பார்க்கலாம். மெயினாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மெயில் ஐடி இருக்கும்ல, அதை வச்சு லாகின் பண்ணி எப்பயும் போல நீங்கள் வந்து நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக இருக்கக்கூடிய நியூ கம்மர்ஸ் மட்டும் புதுசாக போய் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்து அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிடுவேன். ஓகே. இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய இந்த எல்லா பொசிஷன்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கு இந்த ஃபேஸ் 14ல. ஸ்டெனோகிராஃபரு, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபு, கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், நர்ஸு, டிரைவரு, ஜூனியர் இன்ஜினியரிங், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல், நான் மெடிக்கல் ப்ளஸ் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், இல்லை நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலும், ஐடிஐ முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தந்திருக்காங்க. ஓகே. நீங்கள் எந்த லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய இப்போ மெட்ரிகுலேஷன் லெவல்லாம் 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். டிகிரி லெவல் அப்படின்னா டிகிரி பாஸ் பண்ணிக்கணும். 12th லெவல்னா 12th பாஸ் பண்ணிக்கணும். பட் ஸ்டார்டிங் அப்படின்றது 10th தான். 10th இருந்து ஒரு வேலை வாய்ப்புகளுக்குமே குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 ப்ளஸ் அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகிரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஷன் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அதே மணிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அஸ் யூஷுவல் எப்பயுமே இதுதான் எஸ்எஸ்சிக்கு வந்து கொடுப்பாங்க. இப்பயும் இந்த வட்டமும் அதுதான். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் அண்ட் வந்து பிடபிள்யூடிஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃபீமேல் அப்படின்ற கேட்டகிரி எஸ்சி எஸ்டி மட்டும் தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ஃபீமேல் அப்படின்னாலே நீங்கள் எந்த கேட்டகிரி கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. அதே மணிக்கு எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூ இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அப்போ யாருக்கு தான் ப்ரோ ஃபீஸ் அப்படின்னா, ஜென்ரல், அதுக்கப்புறம் ஓபிசி. இந்த ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் வந்து பிசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க பூராமே இந்த பிசி, டிஎன்சி, எம்பிசி இவங்க பூராமே ஓபிசிக்குள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரிக்கே ஜென்ரல் அப்படின்னா ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிஸ் அவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரிஸ் இந்த 2 கேட்டகிரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஓபிசிக்குள்ளே வருவீங்க. உங்களுக்கு ₹100 ஃபீஸ். இந்த ஃபீஸை வந்து நம்ம எப்பயும் போல ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கியூஆர் கொடுத்துட்டாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அதனால தான் பெரிய அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் டிஎன்பிசி குரூப் 4 காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான். பட் ஆனால் சேலரி எல்லாமே வேறு லெவல். ஓகேங்களா? நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் எல்லா ஜாபுக்கும் கிடையாதுங்க. குறிப்பிட்ட வேலைகளுக்கு மட்டும் தான். அப்போ டேட்டா என்ட்ரினா டைப்பிங் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. மற்ற வேலைகளுக்குலாம் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா அந்த நர்ஸு, ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஸ்கில் டெஸ்ட்.
ஸ்கில் டெஸ்ட்டும், டைப்பிங் டெஸ்ட்டும் இல்லாத வேலைவாய்ப்புகளும் நெறையா இருக்கு. ஸோ நீங்க அத தேடி பிடிச்சு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டிவி எல்லா வேலைகளும் இருக்கும். ஸோ இதுலயுமே இருக்கு. சேம் ப்ராசஸ் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 4 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். பார்த்துக்கோங்க. இப்ப இருந்தே டேட் நெறையாவே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வச்சிருக்கேன். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. தெரியாம இல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே. எப்படி ப்ரோ நம்ம அப்ளை பண்றது அப்படின்னா, சிம்பிள். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்க்க நீங்க தொட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாரி வரும். ஸோ அதுல கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு பட்டனை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம், யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த பட்டன் பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே, ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்க்குள்ள வரும். ஸோ இப்போ இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சு அதுவாவே எனக்கு கிளிக்கர் வந்துருச்சா, நான் இப்போ அத வந்து டச் பண்றேன். டச் பண்ணோனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கவர்ன்மெண்ட் ஹோம் பேஜ்க்குள்ள எனக்கு வந்து வருது. இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோவா தான் இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து ஃபைபர் நெட்ல 5Gல யூஸ் பண்றேன். எனக்கே ஸ்லோவா தான் வருது. ஸோ நீங்க மொபைல் நெட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, இந்தியா முழுவதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படினால, சர்வர் வந்து சில நேரத்தில கிராஷ் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அதனால வந்து நைட் டயத்துல அப்ளை பண்றத அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மதிய டயத்துல ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இங்க அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி கேட்கும். இப்போ செலக்ஷன் போஸ்ட் அதுல அப்ளை அப்படின்ற குடுத்தீங்கன்னா, நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்துரும். ஸோ இதுல நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க குடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் ஆக்சுவலா வந்து புதுசு. இப்ப தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் நவ் குடுத்துருக்காங்க. அதுல அந்த நியூ யூசர் பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்பதான் நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா வரீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இதுல வந்து குடுக்கக்கூடிய பெர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு, குடுக்கக்கூடிய ஜிமெயில் ஐடி எல்லாத்தையுமே ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டிஎன்பிஎஸ்சி மாரி. ஒன்ஸ் அந்த ஜிமெயில் ஐடியோ இல்ல பாஸ்வேர்டோ நீங்க மறந்தா மறந்தது தான். ஏன்னா நீங்க அதிலேயே உங்க நேம், ஆதார் கார்டு எல்லாமே போட்டு குடுத்துருப்பீங்க. திருப்பி நீங்க இன்னொன்னு ஒரு ஆதார் கார்டு வேற ஐடியில நீங்க கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா, கிரியேட் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிளிங்க் வந்து ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குடுக்கக்கூடியத கரெக்ட்டா குடுங்க. கரெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. இப்ப கீழ வந்து கன்டின்யூ அப்படின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோமே, எனக்கான ஃபார்ம். இப்போ உங்கட்ட கேட்குது ஆதார் கார்டு இருக்கா? அவரோட நம்பர் வந்து குடுங்க. இந்த மாரி வந்து ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு அப்ளை பண்ணும். ஸோ இதே தான் உங்களுக்கும் கேட்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாவே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கியூஆர் குடுத்துடுறாங்க. ஸோ ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி வந்து ஓப்பன் வந்து ஆயிருது. அந்த கியூஆர் மூலியமாவே நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு தரமான 100% வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க. டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாணிக்கே அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல தரமான ஜாப்ஸ் எல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.